இட்லி தான். நீங்க? நான் தோசை. அப்புறம் 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 ஈவினிங் மீட் பண்ணலாமா? எதுக்கு? சரி வரணும் விட்டுருங்க. இல்ல மீட் பண்ணலாம். எங்கே மீட் பண்ணலாம்? அப்புறம் மால் ஓகேவா? ஓகே, அபிராமி மால்ல மீட் பண்ணலாம். ஓகே பை. ஏய் லூசு, இப்போ எதுக்கு மீட் பண்ணலாம் கமிட்மெண்ட் கொடுக்குற? இல்ல திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இத பாரு, பசங்களை பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளா தியேட்டர்ல சில பசங்க பொண்ணுங்களை பார்த்த உடனே பந்தா ஒரு கோக்க வாங்கி சீனை போடுவாங்க. ஆனா டிக்கெட்டை பார்த்தா 10 ரூபா டிக்கெட்டா தான் இருக்கும். அதுலயும் ஒரு சில பேர் பயங்கர ரிச்சா ட்ரெஸ் போடுவாங்க. ஆனா மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. இத மாதிரி ஆக்ட் பண்றவங்களெல்லாம் நம்பவே கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க பாரு, அவங்க தான் கரெக்ட். ஏய், இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லவ் ஃபெயிலியர்னு வேற சொல்லியிருக்கான். அவன் மேலே தப்பு இருக்கலாம்ல. முதல்ல அது என்னன்னு கிளியர் பண்ணிக்கோ, புரியுதா? ஏய், எனக்கு பயமா இருக்குடி, நீயும் கூட வா. உனக்கு பிடிச்சிருந்தா நான் லவ் பண்றேன். ஓகே? பேச்சு மாறக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். எங்க இருக்கீங்க? இங்க தான் இருக்கேன். இங்கயா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. பிரியா, பிரியா இங்க. ஓ ஹாய், இது வரேன். இத பாரு, பார்த்த உடனே ஹாய் ஹாய் அதோட நிப்பாட்டிக்கோ. ஈ நில்ச்சிட்டே இருக்காத, புரியுதா? அழகண்டா. ஹாய் ஹாய் ஹாய். பிரியா, உட்காரு. மை ஃப்ரெண்ட் ஜோதி, ஒண்ணா ஒர்க் பண்றோம். ஹாய். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பிரியா. சென்னை சில்க்ஸ் 850. 850. வெரி நைஸ். சூப்பரா இருக்கே. சார், ஆல்மண்ட் ஃபிக்ஸ் சண்டே, மோகா மேஜிக் சண்டே, ட்ராபிக்கல் ஃப்ரூட் சண்டே, பட்டர்ஸ்காட்ச் பிளாஸ்ட், சாக்லேட் சண்டே. என்ன சாப்பிட்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. பீர் சொன்னா சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு வெண்ணிலா. எனக்கும். எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி. இல்ல இல்ல இல்ல, எனக்கும் ஸ்ட்ராபெரி. 2 ஸ்ட்ரா. எனி சேஞ்சஸ்? 2 ஸ்ட்ராபெரி, ஒரு வெண்ணிலா. ஓகே சார். மெதுவாக கொண்டு வா. ஏங்க, சொந்தமாக எதுவுமே டிசைட் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்றதுனே முடிவு பண்ண முடியல. நீங்கள் எப்படி லைஃப் டிசைட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு சரியா இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பீங்களா? நம்ம லைஃப் நாம தாங்க டிசைட் பண்ணணும். என்ன சொல்றாங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? சும்மா கேளுங்க. பொண்ணுங்களை சைட் அடிக்கிற பழக்கம் உண்டா? இது என்ன லூஸ்தனமான கேள்வியா இருக்கு? தியேட்டருக்கு போனோம்னு வைங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க வந்தா அப்படியே ஒரு கோக்கை போட்டு பந்தாவா சைட் அடிப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தானே எடுப்பீங்க? ஐயய்ய, 10 ரூபா டிக்கெட் தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனோம்னு வைங்க, ஒரு நல்ல சீன் வந்தா கூட வெரி நைஸ் இல்லாம்பாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. 10 ரூபா டிக்கெட்ல சும்மா ரகலே விசில் அடிச்சு பார்க்குற சந்தோஷம் வேற எதுலையுமே வராதுங்க. நாம ஒரு நாள் படுத்துப்போம். நீங்க வசதியான ஃபேமிலியா? மிடில் கிளாஸ் தாங்க. ஆனா ட்ரெஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டில் இருக்கிற வறுமையை ட்ரெஸ்ல காட்ட முடியுமாங்க? நல்ல ட்ரெஸ் போட்டதாங்க நமக்கே கான்ஃபிடென்ட் வரும். நீங்க எப்போ இப்படி தானே ஜாலியா இருப்பீங்க. எங்க அம்மா திட்டும்போது நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா லூசுன்னு நினைப்பாங்க சார். பின்னாடி நின்று இருந்தியா? இல்லை சார். போ எடுத்துக்கங்க. பிரியா சொன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னு. என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஆமா, லவ் ஃபெயிலியர். என்ன பிரச்சனை? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சா? ஃபேமிலி பிரச்சனை? வேற வேற ஜாதியா? இல்லைங்க. அப்போ என்னதாங்க பிரச்சனை? ஒரு நிமிஷம். சுதா. ஓ, எங்க ஃப்ரெண்ட். ஓ, ஹலோ, என்னடா? என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் தோசை சுட்டுட்டு இருக்காரு. தோசை சுட்டு இருக்காரா? அவர்கிட்ட போன கூட.
ம் ஹலோ சார். என்ன சார் தோசை சொல்றீங்களாமே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? விட்டு கொடுத்து வாழணும்பாங்க, சுட்டு கொடுத்து வாழ்றீங்க போல இருக்கு. நக்கல் அடிக்காதீங்க சார். இங்க கொடுங்க. டேய் என்னடா என் புருஷனை கிண்டல் பண்றியா? ஏய், நானும் பிரியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். ஓ அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயாச்சா? அட, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் லவ்வெல்லாம் பண்ணல. ம்? 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 பிரியா, நம்ம லவ் ஃபெயிலியர் பற்றி கேட்குறா, நீயே சொல்லிடு. பேசுங்க, சும்மா பேசுங்க. ஹாய் சுதா. எப்படி இருக்க? ஃபைன். என்ன அந்த லூஸ் லவ் ஃபெயிலியர்னு சொல்லுச்சா? ம் நீ வேற, அவன் ஏதாவது ஒரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா இப்படிதான் ரொம்ப ஃபீலிங்கா பேசுவான். பையன் கொஞ்சம் வாலு, ஆனா ரொம்ப நல்லவன். ஏய், அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. எப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். ம் ஓகே. என்னங்க சொல்கிறா? இதான் லவ் ஃபெயிலியரா? ம், கொன்றுவேன். கொல்லுங்க. சொல்கிறா செல்லாம். புஜி, அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியும்? தெரியல, திடீர்னு வீட்டில் அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். பிடிக்கும், பட் நீ திடீர்னு வந்து நின்று உங்க பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா அப்பா என்ன நினைப்பாரு? என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட போறாரு. டேய் விளையாடாதடா, சொன்னா கேளு, நீ ஒன்றும் வர வேணாம். சரி ஓகே விடு, நான் வரல, நீ உங்க அப்பாட்ட பேசிக்க. யாரு? பிரியா இருக்காங்களா? யார் நீங்க? ஜீவா, பிரியாவோட ஃப்ரெண்டு. ஓ கம். என்னங்க? ஆ என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? ஜூஸ் மட்டும் போதும் அங்கிள். ஜூஸ் கொண்டாமா. ஏய் சிட்டு, பிரியாக்கா வர சொல்லு, பார்க்க ஜீவான் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓ அப்படியா? இருங்க வரேன். அக்கா, ஆ? உங்களை பார்க்க ஜீவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அஹ், பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல அங்கிள், அது. ஹாய் ஜீவா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். அப்பா, சுதாவோட ஃப்ரெண்ட். லாஸ்ட் மந்த் அவ Oh. மேரேஜ்ல மீட் பண்ணோம். என்ன என்ன பிரியா? 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன், பேசிட்டு இருங்க. சொல்லுங்க, கிரிமினலா சிவிலா? ரெண்டும் இல்லை அங்கிள். வேற? ஒரு நிமிஷம் அங்கிள். ஹலோ, சொல்டா ரவி. டேய் லூசு, நான் தான் வர வேணாம்னு சொன்னேன்ல. எதுக்கு பயப்படுற நீ? ப்ளீஸ்டா, அப்பா கிட்ட நம்ம மேட்டர் எதுவும் சொல்லிடாதடா. அங்கிள், ஒரு லேண்ட் பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுத்து வச்சிடலான்னு சொல்றேன். ஃப்ரெண்டு வேண்டாங்கிறேன் அங்கிள். ஐயோ, பிடிச்சிருந்தா இமிடியேட்டா அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க, இல்லைன்னா கை மாறி போயிடும். ஆ கேட்டியா? அங்கிள் கூட சொல்றாரு, கை மாறி போயிருமா. டி ஜீவா ப்ளீஸ்டா, என் செல்லம் இல்ல, என் புஜ்ஜி இல்ல. சரி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே. ஓகே பை. லூசு. பஸ் பிரியா தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணா, கேளுங்களேன். ஆ? ம் தேங்க்ஸ் ஆண்டி. பிரியா ஃபோன் பண்ணியிருந்தா, நீங்கள் ஏதோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னேன். அதான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன். இப்போ பாருங்க, என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சி போச்சு. உங்களுக்கும் வேலை மிச்சம், எங்களுக்கும் டென்ஷன் மிச்சம். ஹாப்பியா? இதுக்கு போய் லூஸ் மாதிரி பயந்துட்டு இருந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. இப்போ எல்லாம் அவசர அவசரமா லவ் பண்றாங்க. சில பேர் பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்க. எல்லாத்தையுமே சீக்கிரமா பார்க்கணும்னு ஒரு அவசரம் தான். அதான் சீக்கிரமா பிரிஞ்சிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க, 85% ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் அப்ளை பண்றவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான். இந்த லவ் மேரேஜ் எல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது தம்பி. அதனால தான் அரேஞ்ச் மேரேஜ் பேசலாம்னு வந்திருக்கேன். கரெக்ட் தான், பட்
இந்த லவ் டு அரேஞ்ச் மேரேஜ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எந்த மேரேஜ்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆண்டி இது வரைக்கும் லைஃப்ல பிரச்சனையே வந்தது இல்லையா? என்ன ஆண்டி? ஆட நீங்க வேற தம்பி, கல்யாணம் ஆன புதுசுல பாதி நாள் எங்க அப்பா வீட்டுல தான் இருந்தேன். எத்தனை நாள் இவர் அடிச்சிருக்காரு தெரியுமா? ஏ நீ வேற பழசெல்லாம் ஏதோ கலரிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏஇ போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கிள். 6 monthsல கிடைச்சிரும். உங்க அப்பா கால் டாக்ஸி டிரைவராக இருக்காரு அங்கிள். சொந்த வீடா? வாடகை வீடு தான் அங்கிள். வேலை இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, சொந்த வீடும் இல்லை. எந்த நம்பிக்கையில உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிற? கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிரும் அங்கிள். என்ன நம்பிக்கை? நம்பிக்கை தான் அங்கிள் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் டைம் பிரியா பார்த்தோன்னா எனக்கு அனுவான்னு தோணுச்சு. அவளே கால் பண்ணுவான்னு நம்பினேன். இதோ உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, 6 மாசம் கழிச்சு ஒரு ஜாபோட வாங்க. அப்பவும் என் பொண்ணு உங்களை லவ் பண்ணிட்டு இருந்து நீங்களும் என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மற்ற விஷயம் பேசலாம். ஓகே? என்ன அங்கிள் 6 months எங்களை லவ் போட்டுக்கோன்னு நினைக்கிறீங்களா? பிரியா எனக்காக பிறந்தவ. கண்டிப்பாக எனக்கு கிடைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன் அங்கிள். பாய் பிரியா. வரேன் ஆண்டி.